வணக்கம். இன்னைக்கு நாம வரலாற்றோட பக்கங்கள்ல மறைஞ்சு போன ஒரு வீர கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வீரம்னா என்ன, விவேகம்னா என்னன்னு நமக்கு கத்துக் கொடுத்த ராணி வேலுநாச்சியாரோட கதை இது. பிரிட்டிஷார முதல்ல தோக்கடிச்ச இந்திய ராணி யாருன்னு தெரியுமா? நம்மள பலருக்கும் இந்த கேள்விக்கு பதில் டக்குன்னு ஞாபகம் வராது. ஆனா இந்த பதில் தான் நம்ம சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி. வாங்க அந்த அத்தியாயத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். நாம இப்ப பயணிக்க போறது 18ஆம் நூற்றாண்டுக்கு. இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்துல தான் தென்னிந்தியாவுல சிவகங்கையோட ராணியா கம்பீரமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க வீரமங்கை வேலுநாச்சியார். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஆங்கிலேயர்களுக்கு எதிரா ஒலிச்ச முதல் பெண் குரல் இவங்களுடையதுதான். நம்ம எல்லாருக்கும் ஜான்சி ராணி தெரியும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அதிகாரத்தை நேருக்கு நேரா எதிர்த்து நின்று போரிட்ட முதல் இந்திய ராணி நம்ம வேலுநாச்சியார் தான். அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த வீர நெருப்பு தான் பின்னாடி வந்த பல சுதந்திர போராட்டங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வீர பயணம் சும்மா ஆரம்பிக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தனிப்பட்ட இழப்பும் தாங்க முடியாத வழியும் இருந்துச்சு. அது 1872ஆம் வருஷம் பிரிட்டிஷ் படை சிவகங்கை மேல திடீர்னு படையெடுத்து வருது. கலையார் கோவில்ல நடந்த அந்த போர்ல வேலுநாச்சியாரோட கணவர் மன்னர் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடையறார். யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல கணவரையும் இழந்து நாட்டையும் இழந்து கைக்குழந்தையான தன் மகளோட நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த கண்ணீருக்கும் கோபத்துக்கும் நடுவுல அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க. ஏன் கணவரை கொன்னவங்கள பழி வாங்காம, ஏன் மண்ணை மீட்காம நான் ஓயவே மாட்டேன்னு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்க்க போற ஒரு போராட்டத்தோட முதல் தீப்பொறி. இந்த ஒரு சபதம் தான் அவங்களோட ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வச்சது. நாட்டை இழந்துட்டோமேன்னு வேலுநாச்சியார் முடங்கி போயிடல. அடுத்த 8 வருஷம் அது பதுங்கிறதுக்கான காலம் இல்ல, சரியான நேரத்துல பாயறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்ட காலம். அவங்க நேரா திண்டுக்கல் கோட்டைக்கு போனாங்க. அங்க மைசூர் புலி ஹைதர் அலி கிட்ட அடைக்கலம் கேட்டாங்க. அவங்களோட ராஜதந்திரம், அந்த தெளிவான உறுதியான பேச்சு, இதெல்லாம் ஹைதர் அலியா ரொம்பவே கவர்ந்துச்சு. வேலுநாச்சியாரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட அவர் அவங்களுக்கு தேவையான எல்லா ராணுவ நிதி உதவிகளையும் செய்ய சம்மதிச்சார். அவங்களோட திட்டம் எவ்வளோ பக்காவா இருந்துச்சு பாருங்க. முதல்ல சரியான ஒரு கூட்டாளிய தேடி போனாங்க. 2வது தன்னோட புத்திசாலித்தனத்தால அவரோட நம்பிக்கையை சம்பாரிச்சாங்க. 3வது கிடைச்ச ஆதரவை வச்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு படைய உருவாக்கி அதுக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு உண்மையான தலைவருக்கான அழகு. சரி, படைகள் எல்லாம் ரெடி. ஆனா அந்த காலத்திலேயே அவ்ளோ பெரிய பிரிட்டிஷ் படையை எப்படி எதிர்த்தாங்க? அங்கதான் வேலுநாச்சியாரோட புத்திசாலித்தனமான, எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிற போர்யுக்திகள் வருது. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உலக வரலாற்றிலேயே முதல் முறையா பெண்களுக்காகவே ஒரு தனி ராணுவ படைய உருவாக்குனாங்க. அந்த படைக்கு பேரு உடையாள் படை. ஏன் அந்த பேரு தெரியுமா? உடையாள்னு ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணு ராணி எங்க இருக்காங்கன்னு காட்டி கொடுக்க மறுத்ததால பிரிட்டிஷ்காரங்களால கொல்லப்பட்டா. அந்த வீரப்பெண்ணோட தியாகத்தை போற்ற விதமா தான் இந்த பேரை வச்சாங்க. அவங்களோட இன்னொரு யுக்தி தான் தற்கொலை படை தாக்குதல். அதாவது ஒரு பெரிய இலக்க அழிக்க தன்னோட உயிரையே தியாகம் செய்யறது. இந்த முறையை முதல் முறையா பயன்படுத்தியதும் நம்ம வேலுநாச்சியார் தான். இந்த உடையாள் படைக்கு தளபதியா இருந்தது குயிலின் ஒரு வீரமங்கை. விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கை கோட்டைக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு பெண்கள் மட்டும் போகலான்னு ஒரு அனுமதி இருந்துச்சு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. குயிலி தன்னோட உடம்பு முழுக்க நெய்ய ஊத்திக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கிடங்குக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சு தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அந்த ஆயுத கிடங்கே வெடிச்சு சிதறிச்சு. இந்த ஒரு தியாகம் அந்த போரோட மொத்த போக்கையுமே மாத்திடுச்சு. குயிலியோட அந்த மிகப்பெரிய தியாகம் வீண் போகல. அது கொடுத்த உத்வேகத்துல வேலுநாச்சியாரோட படைகள் முழு பலத்தோட கோட்டைய தாக்குனாங்க. பிரிட்டிஷ் படைகள் என்ன நடக்குதுன்னே தெரியாம நில குலைஞ்சு போனாங்க. அந்த வருஷம் 1880. 8 வருஷ காத்திருப்பு, திட்டமிடல், தியாகம், இது எல்லாத்துக்கும் கிடைச்ச பதில்தான் அந்த வெற்றி. ஆமா, வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டைய வெற்றிகரமா மீட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்கள தோற்கடிச்சு இழந்த தன்னோட ராஜ்யத்தை திரும்பவும் கைப்பற்றின முதல் இந்திய அரசுங்கிற வரலாற்று சாதனையை படைச்சாங்க. மறுபடியும் சிவகங்கையோட ராணியா கம்பீரமா முடிசூட்டிக்கிட்டாங்க. வேலுநாச்சியாரோட வெற்றிங்கிறது வெறும் ஒரு போரோட முடிவில்ல, அது ஒரு தலைமுறைக்கே நம்பிக்கை கொடுத்த வீரத்தோட ஒரு அழியாத சின்னம். அப்போ அவங்களோட மரபுன்னு பார்த்தா என்ன சொல்லலாம்? பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச முதல் இந்திய ராணி, பெண்களுக்காக முதல் ராணுவத்தை உருவாக்குனவங்க, கொரில்லா போர் முறை, தற்கொலை படை தாக்குதல்னு பல புதுமையான யுக்திகளுக்கு முன்னோடி. தைரியம்,
ராஜதந்திரம், விடாமுயற்சி, இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இன்னைக்கும் அவங்க இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் வேலு நாச்சியாரோட கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு நல்ல தலைமைனா என்ன, தைரியம்னா என்ன, நமக்கு நடக்கிற அநீதிய எப்படி எதிர்க்கணுங்கிறத பத்தி அவங்களோட வாழ்க்கை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.